அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சினிமா தொழில் யாருக்கு அமையும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா டக்குன்னு இவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு டிப்ஸை பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் பிருகநந்தி நாடி வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக நடத்தி வருகிறோம். அதன் வரிசையில் இந்த மாதமும் 25வது பேட்ச் வருகின்ற 20ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறேன். ஜனவரி 20ஆம் தேதி. ஜோதிட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த பிருகநந்தி நாடி கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சரி, இப்போ ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதிகாலையில் 4:30லேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளார எழுந்து அமர்ந்து உங்களுடைய மூதாதையர்களை நினைச்சு நீங்க வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஒவ்வொன்றா வெளிவருவீங்க. காலையில் 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளார எழுந்து வணங்கிட்டு சரிங்களா உங்க காரியங்களை பார்க்க தொடங்குங்கள். இது தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். சரி, அதுக்கு அடுத்தாற் போல நம்ம இதுவும் ஒரு நம்மளுடைய பிரச்சனைகளை நினைத்து அதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சு நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆசைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்போ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அதாவது நியாயமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு எளிமையான ஒரு வழி இருக்கு. அதாவது 11 இல்லை 27 இல்லை 54 இல்லை 108 வெற்றிலைகளை கோர்த்து தொடுக்கப்பட்ட வெற்றிலை மாலை இருக்கு இல்லையா, 11, 27, 54, 128 108 இதால மாலை ஒன்று செஞ்சு வெற்றிலை மாலை செஞ்சு செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு நீங்க சாத்தி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்க ஆசைகளானது கண்டிப்பா நிறைவேறும். 7 வாரங்கள் தொடர்ந்து இதை செய்யுங்க. ஆசை என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். விநாயகரிடம் எது கேட்டாலும் கிடைக்கும். முதல்ல அதை புரிஞ்சுங்க. நியாயமான ஒரு ஆசை, குழந்தை வேண்டும் கிடைக்கல, கல்யாணம் ஆகணும் கிடைக்கல, இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்ததாக தினமொரு ஜோதிட தகவலில் பார்க்க போறது சினிமா தொழில் யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சினிமா என்றால் ராகு இல்லாமல் இல்லை, ராகு இல்லாமல் இல்லை. அப்போ இந்த ராகுவுடன் சரிங்களா, ராகுவுடன் செவ்வாய் சுக்கிரன் கூடி 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சினிமா தொழிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறைய இருக்கும். சரிங்களா, 10ல் ராகு செவ்வாய் சுக்கிரன் இது இணைந்து இருந்தா அதே மாதிரி சாரம் வாங்கி அப்படி அந்த அமைப்பில் நம்ம ஏற்கனவே சொல்றோம் இல்லையா, செவ்வாய் ராகு சாரம் வாங்கியோ, ராகு செவ்வாய் சாரம் வாங்கியோ, சுக்கிரன் ராகு சாரம் வாங்கியோ தொடர்புல இருந்து, ராகுவும் அங்கே இருக்கு. ஆனால் ராகு தொடர்புல இருக்கணும், இருந்ததுன்னா பளிச்சுன்னு சொல்லிடலாம் இவருக்கு சினிமா சார்ந்த துறைக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு. ஆனால் இந்த கிரக அமைப்பு 10ல் இல்லாமல் வேற இடங்கள்ல இருந்தாலும் சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்று திரிகோணமாக இருந்து அந்த மாதிரி கூட அமைப்பில் இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் சினிமா சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கும். சினிமாவில் நடிக்கணும், இல்லை சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு அவங்க சினிமாவை நோக்கி அவர்கள் போய்கொண்டு இருப்பார்கள். சரிங்களா, அப்போ இந்த அமைப்பானது செவ்வாய் ராகு சுக்கிரன் என்ற அமைப்பானது 10ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு சினிமா சார்ந்த தொழில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே, இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.